திருச்சி கிராண்ட் சோலாஸ் மதுரை பேந்தர்ஸ் டேக் ஆன் பண்றாங்க. சூரியன் இங்க கண்ணாமூச்சி விளையாட்டு இருக்காரு. நம்ம கிரிக்கெட் விளையாடுவோம் வாங்க. சுரேஷ் ஃபிளிப் பண்ணுங்க ப்ளீஸ். Tails. Tails is the call. Ashik. And it's tails. So the news from the center, it's the Madurai Panthers who won the toss and they have decided to bowl first. Yes, 3 பேர் டெபியூ பண்றாங்க. தீபேஷ், ராம்குமார் and கிரண் கார்த்திகேயன். 3 டெபியூட்டன்ஸ் and சதுர்வேத் இருக்காரு. நிறைய அனுபவம் இருக்கு அவருக்கு. Opening batters வந்துட்டாங்க. ராஜ்குமார் ரெடியா இருக்காரு. சுரேஷ் குமார் ஸ்கிப்பர். தீபேஷ் ஸ்விங் பண்ணினாருன்னா அற்புதமா அமக்களமா ஆரம்பிக்கலாம். எடுத்த உடனே அம்பையர் தான் பாக்குறாங்க. சார் ஏதாவது கொடுக்குறீங்களா? ஒன்னும் கொடுக்க முடியாதுட்டாங்க. நல்ல ஷாட்டுங்க, நல்ல பிளேஸ்மெண்ட். இந்த மேட்சோட முதல் பவுண்டரியை பாக்குறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஜப்னீத் முடிச்சிடுவாப்ல அப்படின்னு, பட் இல்ல. ஃபர்ஸ்ட் பவுண்டரி இங்க பாத்திருக்கோம். ராஜ்குமார் அழகா அதை பிளேஸ் பண்ணிருக்காரு. அற்புதமான ஷாட்டுங்க. கேப்ல ஈஸியா போட்டார் அந்த பால. 19 பவுண்டரிஸ் இது வரைக்கும் ஸ்ரீராம் கேபிட்டல். 19 பவுண்டரிஸ். சாம ஷாட்டுங்க, சான்ஸே கொடுக்காம அழகான ஒரு பிளேஸ்மெண்ட். இன்னொரு பவுண்டரி இங்க பாக்குறோம். செம பாசிட்டிவ் பேட்டிங். ரைஸ் ஆயிட்டு இருந்துச்சு பால். ஆனா கேப்பை ஈஸியா கண்டுபிடிச்சுவேங்கிற நம்பிக்கை இருந்துச்சு அவருக்கு. இந்த முறை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாரு அழகா. அந்த பந்த மறுபடியும் அதே ஏரியால நான் பவுண்டரிக்கு அனுப்புறேன் அப்படின்றார். ஃபீல்டருக்கு அங்க சான்ஸ் கிடையாது. வேற பொசிஷன்ல இருந்தாலும் அந்த ஆப்ஷனும் ஓபனா வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனால பால் அங்க அனுப்ப முடிஞ்சிச்சு. ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் போலவே பாதுகாப்பான 4 ஆயிடுச்சு. ஏங்க செம சார் இது. அழகா, அதாவது எதிரில ஒரு அனுபவசாலி இருக்காருன்னு நான் பார்க்க மாட்டேன். ஏன் ஆட்டத்தை நான் ஆடுறேன்னு ஆடி இருக்காரு. எவ்வளவு ஈஸியா இந்த ஷாட் அடிச்சாருங்கிறது தாங்க குர்ஜப்னீத்க்கு இன்னமும் வலிக்க வைக்கும். ஃபீல்டர்ஸ் 2 பேருமே தேர்ட் மேன் ஃபைன் லெக்ல வச்சிருந்தா கூட அவரால் இந்த ஷாட் ஆட முடியும்னு காமிச்சிட்டாரு. அற்புதமான ஷாட். உள்ள குர்ஜப்னீத் வந்தாருன்னா நாங்க அடிப்போன்றாங்க. அந்த பவுண்டரியும் வந்து சேர்ந்திருக்கு. சூப்பர் ஷாட்டுங்க. பேட் கொஞ்சம் ஆடிச்சு. கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா கொடுக்கும் இந்த ஷாட் அவருக்கு. இவரும் ஃபார்ம்ல வந்ததுனால கிரேட் நியூஸ் இது. திருச்சி கிராண்ட் சோலாஸ். பந்து மேல போயிருக்கு. அண்ட் பவுண்டரியை நிச்சயமா தொட்டே ஆகும். தொட்டாச்சா? அதேதான். ராசியம் டெலிவரி மறுபடியும் மிடில் ஆஃப் தி பேட்ல இல்லனாலும் அவர் பவுண்டரிஸ் எப்படியோ சாதிச்சிடுறாருங்க. டிபிக்கல் பவர் பிளே ஷாட்னு கூட சொல்லலாம். மீண்டும் மீண்டுமா ரீச் பண்ணுமா இந்த முறை? யார்கிட்ட கேட்டீங்க? புடிச்சுக்கோ அப்படின்றாரு. அந்த இடத்துல வந்த உடனே பெரியசாமிக்கு வரவேற்பா. எக்ஸாக்ட்லி. பந்து தெரிச்சுக்கிட்டு போகுது அந்த பவுண்டரிக்கு. ரொம்ப நேரமா நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் எண்டில் நின்னுட்டு இருந்தவர் மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. காமிச்சிட்டாரு இவரும் ஃபார்ம்ல தான் இருக்காருன்னு. அற்புதமான ஷாட்ங்க இது. செட்டில் ஆகிறதுக்கு டைமே இல்லை இங்க பெரியசாமிக்கு. அதனால சாமி சாம ஷாட். இந்த முறை இறங்கி வந்து அழகா அந்த பிளேஸ்மெண்ட். பெரியசாமிக்கு இப்படிப்பட்ட வரவேற்பு இருக்கும் நிச்சயமா எதிர்பார்த்திருக்க மாட்டார். போட்ட 2 பந்தும் பவுண்டரிக்கு போயிருக்கு. வெவ்வேறு திசையில செட்டில் ஆகவே விடல. அண்ட் அங்கதாங்க போறாரு. இன்சைட் அவுட். சரியான அடி. கிளாஸ் ஷாட். பிரமாதமா ஆடி இருக்க. ரொம்ப ஈத்து அடிக்க பார்க்கல. பிளேஸ்மெண்ட் எல்லாமே அற்புதமா இருந்திருக்கு சுரேஷ் சந்திரன் இன்னைக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் பத்தி பேசச்சா இது தவறான டெலிவரிங்க. புவர் டெலிவரி இது. சரவணன் டெந்தன் அடிங்க அப்படின்னு ஒரு வெத்தலை பாக்க வச்சு கொடுத்த இன்விடேஷன் போல ஆயிருக்கும். எடுத்த உடனே ஒரு ரேம்ப்கான முயற்சி. அவர் குறி வச்சது எங்கேயோ. ஆனா மேக்ஸிமம் ரிசல்ட் கிடைக்கும் போது சந்தோஷப்படலாம். இந்த ஷாட்டுக்கு மேக்ஸிமம் ரிசல்ட் ஒரு பவுண்டரி. இந்த முறை முதல் விக்கெட். மதுரை பேந்தர்ஸ் அயராம போராடிட்டு இருந்தாங்க. ராஜலிங்கம் அவரோட 2வது லீகல் டெலிவரி வாயிலாக
மிக முக்கியமான வீரர் கேப்டன் ஜே சுரேஷ்குமார் இன்ஃபீல்ட கிளியர் பண்ண முயற்சி பண்ணாரு. இகழ்ச்சி தான் அடைஞ்சிருக்காரு இந்த ஷாட்ல. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைச்சிருக்கு அவருக்கு. அதான் பேட் மேல் பகுதியில் பட்டிருக்கு. டைமிங்கே கிடைக்கல. நல்லா கிராம்ப் பண்ணிருக்காரு. அண்ட் ஈஸி கேட்ச் அங்க ஷோபிக்கு. கரெக்டான டைம் பவர் பிளேக்கு அப்புறம் வந்திருக்கு. சுரேஷ் சூப்பர் நாக். 43 அவுட் இருக்கு. 71 for 1. அண்ட் ஷார்ட் அசைட் தேர்ந்தெடுத்து அடிக்க பார்த்தாரு. பட் ஃபீல்டர் கையில பந்து சமர்ப்பணம். இரண்டாவது விக்கெட் இந்த ஓவர்ல ராஜலிங்கம். ஒரு விக்கெட் இப்பதான் லூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த சான்ஸ் எடுக்கணுமா? நவுந்து வீடு இருக்காரு. பட் ஈஸி கேட்ச் ஸ்வீப்பர் கவர்ல. 24 அவுட் இருக்காரு. 72 for 2. வைடா தூக்கி போட்டாரு. முடிஞ்ச அடிச்சுக்கங்கன்னு லாங் ஆன். ஓ பிரமாதமான பட்டக. எக்ஸ்ட்ராடினரி வர்க். என்ன சதுர்வேதி நினைக்கிறேன். ஆமாம். கிரேட் ரிஃப்ளெக்ஸஸ், கிரேட் ஜம்ப், மொமெண்டம் பின்னாடி போயிருந்து. ஸ்டில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆன்டிசிபேஷன் அன்பிலீவபிள்ங்க. டாப் கிளாஸ் எஃபர்ட். இது பால் லிட்டரலி பின்னாடி போயிட்டு இருக்கு. மொமெண்டமா பின்னாடி இருக்கு. ஆனா கூட அது எடுத்து பால் உள்ள தள்ளிருக்காரு. Great to see all those things. Yes. All right, KB இன்னும் நிறைய பேசலாம். சொல்லும்போது ஒரு விக்கெட் வருது. சொல்லும்போதே ஒரு விக்கெட்டா? All right, yes. Over to the comments. முதல் ஓவர்லயே 2 விக்கெட் எடுத்தாரு. இப்போ இந்த பார்ட்னர்ஷிப்பையும் உடைச்சிருக்காரு. ஜெய் கௌஷிக் லுக்கிங் ஃபார் தி பிக் ஷாட். டைமிங் கிடைக்கல. ஹைட் தான் போச்சு. டிஸ்டன்ஸ் இல்ல. ஒரு சாலிட் பேஸ் கிரியேட் பண்ணி எடுத்திருக்காரு கௌஷிக். 11க்கு வெளியேற்றாரு. பெரிய அப்பீல் அங்க அம்பையர் கிட்ட. அவரு அங்க சான்ஸ் காட்டல. விக்கெட் கீப்பர் ஆனா வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காப்ல. ஓ போயிருக்காரு. TV umpire to director. We have a player review for LBW. The original decision is not out. I've checked the feet. It's a fair delivery. Give me front on first, please. The ball is yet to reach the pad. I can see a clear gap between the pad and the ball. Keep rolling. Okay, no pad involved. It is bat first. Bat first. Move on to. I'm going back on field to Madhu. Madhu, please stay with your original not out decision. You're on screen now. ஒரு மாதிரி டைம் எடுத்து அதை கட் பண்ணாப்ல. பவுண்டரி கிடைச்சிருக்கு. லேட்டா ஆடினாரு. வெயிட் பண்ணாரு. சஞ்சய் யாதவ் வந்து ஒரு எக்ஸெப்ஷனல் ஆல்ரவுண்டர். லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் போட்டாலும் பேட்டிங் பண்ணாலும் அவரை நிறுத்துறது ரொம்பவே கஷ்டம். வேணா மிக்ஸ்அப்பா உள்ள வருதா? இன்னொரு விக்கெட் வந்து சேருதா? நின்ட்டாருங்க அப்படியே. வேணா அப்படின்ட்டு ஷாம் சுந்தர் சிங்கிள் இருக்குன்னு நினைச்சாரு சஞ்சய் யாதவனா ரெஸ்பாண்ட் பண்ணவில்லை. அங்க ஒரு நல்ல விக்கெட் ஃபார் மதுரை பேந்தர்ஸ். அவங்க ஃபீல்ட்ல பிரஷர் வச்சிட்டே இருக்காங்க. அண்ட் அதுக்காக ஒரு ரிவார்ட். ஷாம் சுந்தர் கோஸ் ஃபார் 11, 99 for 4. ஆட்டேங்கப்பா இருக்கிற அத்தனை குச்சியும் தெரிக்க விட்டுருக்கார் தீபேஷ். அவர் ஷார்ட் ஆஃப் குட் லெங்த் ஜெனரலி அதுதான் போடுவாரு. ஜாஃபர் ஜமால் அதுக்கு தான் செட்டப் பண்ணியிருந்தாரு. ஆனா ஃபுல் லெங்த் டெலிவரியோட ஆரம்பம் செஞ்சிருக்காரு இந்த ஓவர்ல. பேக் இன்டு தி அட்டாக், பேக் வித் a bang. எக்ஸாக்ட்லி 143. அதுதான் அவர் பந்து வீசின வேகம். ஜாஃபர் ஜமால் gone for 2. திருச்சி 104 for 5. ஆடேங்கப்பா. ஆஹா, கீப்பரை தாண்டி பறந்துகிட்டு இருக்கு. புது பேட்டருக்கு பேட்ல பட்டு போயிருக்கு. ஆனா விக்கெட் கீப்பர் அவருக்கு தலை மேல எங்கேயோ போறதுன்னு நினைச்சே விட்டுருக்காரு. மேபி கையை நீட்டி இருந்தாருன்னா ராம்குமார் half a chance தாங்க. He will make you pay. அந்த ஆங்கிள் யூஸ் பண்ணிருக்காரு. வெரி ஸ்ட்ராங் லெக் சைட் பிளேயர் சஞ்சய் யாதவ். சாம ஷாட்டுங்க. ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர். எங்க போட்டாலும் அடிப்பாரு. எஸ்பெஷலி அந்த ஷார்ட் ஆஃப் குட் லெங்த், அந்த ஸ்லோ டெலிவரி எல்லாம். இந்த மாதிரி மடக்கி அடிக்கிறதெல்லாம் நீங்க தமிழ்ல கேட்டு ரசிக்கலாம். அத தாக்குவேன், பேந்தரே போட்டாலும் அது மேல நான் பாயுவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அற்புதமான ஷாட் அது. 62 மீட்டர் அந்த எண்டில் இருந்து பேட்டிங் ஆடும்போது இது இன்ஃபேக்ட் லாங்கர் சைடு. பட் அவர் அதை பத்திலாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லைங்க.
டிஎன்பிஎல் எல்லாம் பாத்தீங்கன்னா. அது ஏன் அப்படிங்கறத காமிச்சிருக்கார் சுஹாசிக. நம்ம கேமராமேன் குறிப்பாக்குற லெவலுக்கு ஒரு அசத்தலான தாக்குதல். அதுக்கப்புறம் அது கிரவுண்ட்ல இருந்ததா சரித்திரமே இல்ல. ஏன்னா ராஜ்குமாரும் ஃபார்ம்ல தான் இருக்காருன்னு காமிச்சிட்டாரு. பிரேக் டேல என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கல்ல, பால் தேட போலாம் வாங்க. எந்த கிரவுண்டா இருந்தாலும் அதை காங்கர் பண்ணணும். இந்த மாதிரி ஷாட்ஸ் அடிக்க முடியும் ராஜ்குமாரால. இடம் அவ்வளவு இல்லங்க அங்க, ஆனாலும் எப்படியோ பேட்டை கீழே கொண்டு வந்தாரு, பால வெளியே கொண்டு போயிட்டாரு. வழிவிடு அப்படின்னு வழி கொடுத்துட்டு பேட்டை இறக்கினாரு பாருங்க. ஒரு பிரமாதமான 6, 87 மீட்டர். திரும்ப பேஸ் எடுத்தார். இந்த முறை பாலுக்கு அடியில தூக்கி அடிக்க முடியலனாலும் அந்த ஷார்ட் பவுண்டரியில ஒரு 4 எடுத்திருக்காரு. குர்ஜப்னீத் ஒரு ஃபுல் டாஸோட துவக்கம். சஞ்சய் யாதவ் எவ்வளவு நேரம் அடிச்சிருக்காருன்னா அவர் அந்த பந்தை திரும்பி பார்க்கறதுக்கு கூட எத்தனைக்கலங்க. அட்டெம்ப்டட் யார்க்கர். ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஃபுல் டாஸ் வேற மாறிடுச்சு அந்த ஹைட்ல வந்ததுனால. கிறிஸ்பா நேரா அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப், லாங் ஆன். இருவரும் எதுவும் செய்ய முடியாது. வேகமா அடிக்கணும்னு நினைக்கவே இல்லை அவர் தம்பி சோனு. பட் இங்க ரசல் ராஜ்குமார் ஒரு விளாசு இருக்காரு தூக்கி. சான்ஸே கொடுக்க மாட்டாரு அங்க ராஜ்குமார். ரொம்ப தூரமா போய் தான் எடுத்துக்கிட்டு வரணும் அந்த பந்தை. எவ்வளவு தூரம்னு கேட்டீங்கன்னா இதோ 75. இந்த முறை ஷாட் அவுட் சைட் தி ஆஃப். கேட்ச் காண வாய்ப்பு, எந்த ஒரு தவறுதலும் இல்ல. அண்ட் ஸ்மார்ட் போலிங். பேசியும் வேரி பண்ணாரு. பிரமாதமான கேட்ச். ராஜலிங்கம் எந்த தவறும் செய்யவில்லை. பெருசா செலிப்ரேஷன் இல்லைங்க. ராஜ்குமார் 35க்கு 161. புல்லா போயிருக்காரு. ஸ்டம்ப் பதம் பார்த்திருக்காரு. ஒரு அமர்க்களமான எண்டிங் மதுரை பேந்தர்ஸ் பொறுத்த வரைக்கும். நல்ல எக்ஸிகியூஷன். அவருக்கு அடிக்கிறதுக்கான ஒரு விட்டு இல்ல. பேட்ல பட்டு ஸ்டம்ப் தெரிச்சதா தான் பார்த்தோம். இதுடன் குர்ஜப்னீத்தும் அவரோட முதல் விக்கெட்டை எடுத்துட்டாருங்க. அவர் விக்கெட்லெஸ்ஸா போவாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். 174 அதுதான் மதுரை பேந்தர்ஸ்க்கு தேவைப்படும் இலக்கு. கேபி அருண் கார்த்திக் டீமோட மென்டார், ரொம்ப உயர்வா ரேட் பண்ணக்கூடிய ஒரு இளம் வீரர். அண்ட் சித்தார்த் மகாதேவன், அவர் பேர்ல அமைதியும் இருக்கணும் ரௌத்திரமும் இருக்கணும்ங்கிறதுனால சித்தார்த் மகாதேவன் நான் பேரை மாத்திக்கிட்டேன்னு சொன்னாரு. ஒரு பெரிய சவால் இருக்கும். அதிசயராஜ் டேவிட்சன் போலிங்க துவக்கி வைக்க போறாரு. லேட்டா பந்து உள்ள வந்துச்சுங்க. நேச்சுரல் டெயில் இன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒரு வீசி இருக்காரு ராம்குமார். அப்பனவே கடைசி பந்துல பியூட்டிஃபுல்லா அந்த பின் கால தரையில வச்சு அடிச்சிருக்காரு. அதான் அந்த எலிவேஷன் கிடைச்சது. ஓ பிரமாதமான ஸ்ட்ரைக்கங்க ராம்குமார். இன்சைட் தி லைன் ஆஃப் தி வால் வந்தாரு. வெளுத்து வாங்கி இருக்காரு. அதுல லெங்த்தும் மாறி இருக்கு, லைனும் மாறி இருக்கு. அண்ட் ரிசல்ட் வந்து 6 ரன்கள். 85 மீட்டர்ஸ். பெரிய அடி. திரும்ப புல், திரும்ப உயரம் ஏராளம், தூரமும் தாராளம். மற்றும் ஒரு 6 பேக் டு பேக் மேக்ஸிமம்ஸ் ராம்குமாரோட பேட்ல இருந்து. ஸ்விங் ஆகுது பால். ஆனா அப் டு தி டாஸ்க். அவர் வந்து ஸ்விங்க பார்த்து பயப்படல, லைனை பார்த்து பயப்படல. அண்ணா ஃப்ரீயா அடிக்கிறாரு. 6 ரன். திரும்ப இன்சைட் தி லைன். இந்த முறை பேலன்ஸ் இல்ல. ஃபீல்டர். அண்ட் தேர்ட் டைம் லக்கி தாமரை கண்ணன். அனுபவம் யூஸ் பண்ணிருக்காரு கௌதம் தாமரை கண்ணன். வைடரா போட்டிருக்காரு. ஸ்விங் ஆகிக்கிட்டே போச்சு. ஆல்மோஸ்ட் அந்த ப்ளூ வைட் லைன் கிட்டே போயிருக்கு. அங்கிருந்து லெக் சைடு அடிக்கிற ப்ரீ டிட்டர்மின் ஷாட்னால இங்க அவுட் ஆயிருக்காரு. இதுக்கு முன்னாடி பந்து அவர் ஆஃப் சைடுலயே போனாரு. இந்த வாட்டி லெக் சைடு போக ட்ரை பண்ணி விக்கெட் இழந்திருக்காரு. ராம்குமார் கோஸ் ஃபார் 16. 18க்கு 1. திரும்ப ரீச் அவுட் பண்ணாரு. பிரமாதமான ஒரு எஃபர்ட். அந்த பேஸ் அதிசயராஜ் டேவிட்சன். ஆங்கிள். இந்த முறை என்எஸ் சத்துர்வேத் அழகா லெங்த்ல இருந்து பிக் பண்ணிருக்காரு. ஒரே ஒரு பவுன்ஸ் மாத்திரம். ஒரு நல்ல பேலன்ஸ்ட்
அத்லெட்டிக் பொசிஷன்ல இருந்தாரு. அண்ட் அங்க ரிஸ்க்கும் கிடையாதுங்க, ஏன்னா பவர் பிளேல. இந்த முறை ட்ரேட் ஆன். பேட்டுக்கும் பாலுக்கும் கைக்கும் நிறைய தூரம் இருந்துச்சு. அந்த வித் இருந்ததுங்க, ஆனா காலை நகர்த்தவே இல்ல மகாதேவன். லைனை கவர் பண்ணணும், அவர் அது செய்யல. பேட்டுக்கும் ஸ்டம்புக்கும் நடுவுல அந்த கால் தேவை, இதர் பேக் ஃபுட் ஆர் ஃப்ரண்ட் ஃபுட். சித்தார்த் மகாதேவன் ஒரு ரன்னுக்கு ஆட்டம் இழக்கிறாரு. 29 for 2. இன்சைட் அவுட். அந்த அளவுக்கு நல்ல டைம் பண்ணல, பட் இது நிச்சயமாக ஒரு 4. With the turn, கணேஷ் மூர்த்தி ரொம்ப டர்ன் பண்ணலன்னா கூட அந்த ஸ்பின் இருக்கும் பால்ல. ஆனா இந்த முறை கிடைச்ச சான்ஸ விட மாட்டேன் அப்படின்றாங்க. அழகா நடு பகுதியில படல, ஆனா கூட 6 போயிருக்கு. இப்போ என்ன பண்ண போறாருங்க தாமரை கண்ணன்? 71 மீட்டர். திருப்பியும் அதே இடத்துக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், பார்சல் பண்றேன் பந்தன்றாரு. அழகா இன்னொரு 6 எடுத்துக்குங்க. நல்லா பேட்டிங் கண்டிஷன்ஸ் இங்க தாமரை கண்ணன் இது வரைக்கும் நல்லா போட்டிருந்தாரு. நீங்க ஓவர் ஸ்டெப் பண்ணா இந்த ஃபார்மேட்ல இதான் ஆவங்க. கேட்ச்ன்றது கால் அழகா வாங்கியிருக்காப்ல. போன ஓவர் அவுட் ஆன நோ பால்ல இந்த வாட்டி ஷாட்ல கமிட்மெண்டே இல்லைங்க, சிப் பண்ணிருக்காரு. அல்வா மாதிரி சாப்பிட்டு போயிருக்காரு சஞ்சய் யாதவ் லாங் ஆஃப் த சைட்ல. அண்ட் க்ரூஷியல் விக்கெட் எடுத்திருக்காங்க திருச்சி கிராண்ட் சோலாஸ். சதுர்வேஜ் 27க்கு அவுட் ஆயிருக்காரு. 57க்கு 3 மதுரை பேந்தர்ஸ். இந்த முறை சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அழகா சுத்தி விட்டுருக்காப்ல. டவுன் தி லெக் சைடு போட்டாரு. ஈஸி பிக்கிங்ஸ்னு சொல்லி ஆகணும் அனிருத் சீதாராமுக்கு. வெளில வந்தாரு, வாய்ப்பில்ல ராஜா தொடர்றதுக்குன்ற மாதிரி ஃபீல்டர் ரொம்ப முன்னாடியே பந்து தாண்டிடுச்சுங்க பவுண்டரிய. சேஃபஸ்ட் ஷாட் இன் தி புக் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல லைன், நல்ல லென்த் அண்ட் நல்ல முயற்சி. ஓ ஓ ஓ அந்த செகண்ட் டச்ல கால் பட்டிருக்கு நம்புறேங்க. ஆஹா, அதாவது வித்தியாசமான ஷாட்ஸ்க்குலாம் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா அப்பப்போ எங்களோட அனுபவமும் கை கொடுக்கும் அப்படின்றாரு ஆண்டனி. ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. முழு ஒரு லெங்த் செமையா பிடிச்சி போட்டிருக்காரு. ஃபுல் பந்து ஆந்தனி தாஸ் அவரோட அனுபவம் யூஸ் பண்ணி இங்க ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த பார்ட்னர்ஷிப் 50 ரன் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணிருக்காரு. ஒரு இம்பார்ட்டன்ட் டர்னிங் பாயிண்டா இருக்குமான்னு பார்க்கணும். கிரண் கார்த்திகேயன் 38க்கு ஆட்டம் இழக்கிறாரு. இந்த அப்பீலுக்கு அம்பையர் டைமே ஏத்துக்கலைங்க. ஸ்ட்ரைட்டா விரல் மேல போயிருக்கு. அதாவது திருச்சி என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்ச் பை இன்ச்சா ஆட்டத்துக்குள்ள வராங்க. டிஆர்எஸ் எடுக்கிறாரா, டைம் ஓடிட்டு இருக்கு, எடுத்திருக்கார். Can you rock and roll that for me, please? Yeah. The ball seems to be missing the bat. Can we confirm that with Ultra Edge, please? Can you rock and roll that one more time from in front of the bat? Yeah, okay. Pitching in line, impact in line, wickets hitting. I'm going back on field to Ananta Ramakrishnan. You're on screen now. Please stay with your original On decision field of out. decision out. DRS எடுத்தாங்க. IOB DRS அனிருத் சீதாராம். And he has to walk back to the hut. Anirudh Sitaram goes for 23. லைட்டான ஒரு அர்ஜென்சி 2-1 கால். பார்த்தா பறந்து போயிருக்கு. ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் ஃபென்டாஸ்டிக் 4. இந்த டைமிங் பிளேஸ்மெண்ட் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. இதுல ஸ்விட்ச் பண்ண போனாரு பேட்டர். அண்ட் மீண்டும் ஒரு விக்கெட் இந்த வந்திருக்கு. அதாவது இன்னைக்கு வேட்டையாடிட்டு இருக்காருங்க ராஜு. தடுமாற்றத்துல இருக்காங்க மதுரை பேந்தர்ஸ். எதனால தீபேஷ் அப்படி அவுட் ஆகி அவரு டென்ஷன் ஆயிக்கல, ஓகே அப்படின்னு கிளம்பிட்டாரு. தீபேஷ் தேவேந்திரன் ஒரு ரன்னுக்கு திரும்பியும் போறாரு. 114 for 6. அப்பா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு 4 ரன்கள், கொஞ்சம் அந்த பிரஷரை ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஸ்மார்ட் ஆடி இருக்காரு. செம்ம பேட்டிங் இது. ஓ ஒரு எஜான சத்தம் கேட்டுச்சு. பேட்டோட சத்தம் அம்பையர் செவி சாய்ச்சிருக்காரு. ஷோயபுக்கு பட்ட உடனே தெரிஞ்சிருச்சுங்க. கிராஸ் சீம் டெலிவரி கால் நவர்ல அவுட் சைடு ஜிசி கேட்ச்
சுரேஷ் குமாருக்கு ஆந்தனி தாஸ் கலக்கிருக்காருங்க. அண்ட் டாமினேட் பண்ணிருக்காங்க ட்ரிச்சி கிராண்ட் சோலாஸ். 4க்கு அவுட் ஆயிருக்காரு. ஒரு வீசி இருக்காருங்க. கேப்ல மிடோ போட வலது புறத்துல ஒரு சக்க போட்டிருக்காரு சரவணன். அண்ட் குவாலிட்டி ஷாட் இது. நல்லா ஆரம்பிச்சிருக்காரு. அதனால மீண்டும் லாங் ஆஃப் பின்னாடி போறது. அதிகுர் ரஹ்மான் ஆட்டம் இழந்திருக்காரு. இங்க முதல் பந்து ஆண்டனி தாஸ் 3வது விக்கெட், முத்தான விக்கெட். அண்ட் மதுரை பேந்தர்ஸ்க்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விக்கெட்டா இந்த வாட்டி ஆண்டனி தாஸ் பிரமாதமான யாக்கர். ரொம்ப மூவ் பண்ணிருக்காரு. அவுட் சைட் தி ஆஸ்டம் அத்தீக். ட்ரிச்சி கிராண்ட் சோலாஸ்ல இருந்து 12க்கு அவுட் ஆயிருக்காரு அத்தீக். 132க்கு 8. பவர்ஃபுல் ஷாட்டுங்க. குர்ஜப்னீத் சிங் முதல் பால் ஒரு ஹேண்ட்ஸம் கவர் டிரைவ். பறந்து போயிடுச்சு அந்த பந்து. சம்மர் ஸ்ட்ரைக், பேக் லிஃப்ட் அபாரம். திரும்ப புல் தூக்கி அடிச்சிருக்காரு குர்ஜப்னீத். ஃபீல்டர் வேடிக்கை பார்க்கலாம். செம்ம ஃபிளரிஷ் ஆஃப் தி பேட். சூப்பர் பேட் ஸ்விங். அண்ட் உயிரை கொடுத்திருக்காரு மதுரைக்கு. நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. அந்த பிக் ஓவர் பத்தி பேசியிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா விக்கெட் 4-6. இன்னும் 3 பால் இருக்கு இந்த ஓவர்ல. இந்த மாதிரி போடுவாரு. அதிர்ஷ்டம் போல வரும். ஆனா கரெக்டான நேரத்துல வந்திருக்கு மதுரை பேந்தர்ஸ்க்கு. கடந்த 3 பந்துகள்ல 14 ரன். இந்த மேட்ச் திரும்ப ஒரு ட்விஸ்ட பாக்குது. ஃபுல் டாஸ். ஒரு வீர் இருக்காரு. லாங் ஆஃப் வேடிக்கை தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு தவறு இல்ல டெலிவரியில. பட் அது போறாங்க சரவணனுக்கு. வாட் a comeback வந்திருக்கு மதுரை. இந்த 13 ரன் இந்த ஓவர்ல. இன்னும் ஒரு பால் இருக்கு. 14 ரன் தேவை 7 பால்ல. ஷார்ட் பால். திரும்ப ஒரு பிளாஸ்ட் இருக்காரு. ஃபீல்டருக்கு வாய்ப்பு இல்ல. ஓவர் தொடக்கத்திலே பிரஷர். இப்போ 7 ரன் இங்க 5 பால்ல. வாட் a ஃபைட் பேக் இது மதுரை. இந்த செம்ம கேரக்டர் காமிச்சிருக்காங்க. குர்ஜப்னீத் ஸ்டார்ட் பண்ணாரு. சரவணன் கண்டினியூ பண்றாரு. கீப்பரை கடந்து போயாச்சு. சரவணன் வீசும் போது யோசிக்காம வீசினதோட பலன். ராஜ்குமார் இந்த வைடர் யாக்கர் முயற்சி. ஃபுல் கமிட்மெண்ட் ஷாட்ல யார்கர் குவிக்கா ஓடிட்டாரு. எதுவும் பண்ண முடியாது. மதுரை பேந்தர்ஸ் ஒரு த்ரில்லர் வென்று எடுத்திருக்காங்க. இந்த போட்டியில பல முறை எடுத்திருக்காங்க. மைக் டிராப் மொமெண்ட் இல்ல, குர்ஜப்னீத்தோட பேக் டிராப் மொமெண்ட். முதல் வெற்றி, முத்தான சத்தான கெத்தான வெற்றி பேந்தர்ஸ்க்கு. அசிஸ்டன்ட் கோச் ரோல்ல பாக்குறோம். இதுதாங்க வின்னிங் மொமெண்ட். ஸ்மார்ட்டா நான் ஸ்ட்ரைக்கர் சொன்னதை கேட்டாரு. தேவையில்லாம அடிக்கலாம் போகல. இன்ஃபீல்ட கிளியர் பண்றேன்னு அந்த பிரவாடோட ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதாவது வெட்டி வீரம், வெட்டி கௌரவம், அதெல்லாம் காட்டல. அழகா சிங்கிள் எழுதி கச்சிதமா முடிச்சாரு. ரெண்டு பேரும் அங்க செம்ம டெம்பரமெண்ட் காமிச்சாங்க. அதான் அந்த பேட் டிராப் மொமெண்ட். குர்ஜப்னீத் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அவர் நம்பிக்கை வச்சார் எனக்கு முடியும்னு. திருச்சியை முதல்ல பேட்டிங் செய்ய அழைத்தாங்க மதுரை பேந்தர்ஸ். 173க்கு 7. கேப்டன் சுரேஷ் அதிரடி ஆட்டம். பவர் பிளேல 66 ரன். அதுக்கப்புறம் மதுரை பேந்தர்ஸ் பிரமாதமான ஒரு பினிஷ். சரவணன் மற்றும் குர்ஜப்னீத்தோட கைவண்ணம்.